நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய 3 பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்ட்டாக வாயில் வச்சதும் கரைஞ்சி போகக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதை செய்கிறதுக்கு 10 நிமிஷத்தில் செய்து முடிச்சிடலாம். நம்ம நார்மலாக அல்வா செஞ்சோம்னா அதில் நெய் அதிகமாயிரும். அந்த நெய்யை எப்படி இதிலேருந்து தனியாக பிரித்து எடுக்கிறதுங்கிறதையும் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். இதுக்கு முதல்ல நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். கரெக்டாக நான் இதில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 கப் அளவு சர்க்கரைக்கு கரெக்டாக 3 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அளவுகளை சரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பக்குவமுமே தவறாது. கரெக்டாக செய்து எடுத்துடலாம். இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும். ஒரு கொதி கொதித்ததுமே அது நமக்கு சரியான அளவாக வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை மூடி எடுத்து வச்சிடலாம் அந்த பக்கமாக. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. அதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் நான் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒன்றா வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து கொடுங்க. கெட்டிகள் இல்லாமல் கலந்து கொடுக்கணும். கொஞ்சம் ஹீட்லேயே வைக்கும்போது கொஞ்சம் உருகி வரும் பாருங்கள். இந்த பக்குவத்தில் தான் நம்ம சக்கரைப்பாகை ஊற்றணும். அந்த சக்கரைப்பாகை எடுத்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அதில் கல் மண் எல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் வடிகட்டி ஊற்றுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததும் நீங்கள் பயப்படவே வேண்டாம், கட்டி ஆகிக்கணும். அடுப்பை நம்ம குறைவான தீயில வச்சுக்கோங்க. நல்ல குறைவான தீயில வச்சு இது போல் நீங்கள் கிண்டி கொடுத்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கெட்டிப்படாமல் சூப்பரான அல்வா நமக்கு ரெடியாகி வரும். பாருங்கள், கெட்டிப்படவே இல்லை. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுக்கலாம். அதையும் சேர்த்து இது போல் நல்லா கிண்டி கொடுங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம நெய்யிலேயே வறுத்ததுனால நம்ம சக்கரைப்பாகு ஊற்றும் போது கவலையே பட தேவையில்லைங்க. பிகினர் கூட ரொம்ப ஈஸியாக இதை செய்திடலாம். கெட்டி ஆகாமல் ரொம்ப ஈஸியாக சுலபமாக வருது பாருங்கள். இது எல்லாத்தையும் நல்ல குறைவான தீயில வச்சு இது போல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதில் எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக கிண்டி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட பாதாம், முந்திரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி கொஞ்சம் சேர்த்து கிண்டுறேன். இதையும் சேர்த்து கிண்டி கொடுத்துட்டு கரெக்டாக லாஸ்ட்டில் தாங்க முடிய போகிற நேரத்தில் நம்ம தேவையான அளவு 2 பிஞ்சளவு ஏலக்காய் தூளை போட்டு நல்லா இது போல் கிண்டி விட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பரிமாறலாம். 3 ஸ்பூன் கோதுமை மாவை வச்சு 300லேருந்து 400 கிராம் வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஸ்வீட் அல்வா நம்ம செஞ்சாச்சு. இது போல் செய்து கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக துருவின பாதாமை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அந்த நெய் பாருங்கள் ஓரத்தில் அதிகமாக வருது. நிறைய பேருக்கு இந்த நெய் பிடிக்காது. ஸோ நெய்யை இது போல் நீங்கள் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். இதில் நான் அரை கப்பளவு நெய் ஊற்றினேன். அதில் 1/4 கப்பளவு நெய் நான் இப்போ பிரித்து எடுத்துருவேன் பாருங்கள். இது போல் ஓரமாக இப்படி அமைக்கி எடுக்கலாங்க. இதை விட சுலபமாக எடுக்கிறதுக்கு நீங்கள் வெள்ளை காட்டன் துணியில் கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். இல்லை ஒரு வடிகட்டி மேலே கூட நீங்கள் அல்வாவை வச்சிங்கன்னா நெய் பூரா நமக்கு வடிஞ்சு வந்துடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோஸோடு மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.